ரஹ்மான் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அங்க திருப்பீங்க. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நாம் இங்கே குழுமி இருப்பது ஷாம் பஸ்லி என்ற 10ஆம் பஸ்லித்தனம் பிடித்த ஒருவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கேவலமாக விமர்சித்து எடுத்த திரைப்படத்தை கண்டித்து, எனவே அண்ணலும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அவர்களுடைய பெயர்கள் இங்கே சொல்லப்படுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று முழங்க வேண்டும். இந்த முழக்கம் இந்திய பாராளுமன்றத்தை நடுங்க செய்ய வேண்டும். அமெரிக்காவினுடைய தூதரகங்களை இழுத்து மூட செய்ய வேண்டும். ஒபாமாவினுடைய ஆட்சி கட்டளை ஆட்டம் பார்க்க செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இந்த 10ஆம் பஸ்லியும் அவருடைய தோழர்களும் இந்த ஸலவாத்தினுடைய நடுக்கத்தின் காரணமாக இதயம் துடிப்பது நின்று செத்து தொலைந்து போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஸலவாத்தை நபிகள் நாயகம் அவர்களுடைய பெயர்களை சொல்லுகின்ற பொழுது ஸலவாத்தை சொல்லி நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். சகோதரர்களே, இந்திய திருநாட்டிலே ஜனநாயக உரிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தினுடைய மிகப்பெரிய சமூகமான இஸ்லாமிய சமூகத்தினுடைய இதய சிறையிலே பூட்டி வைத்திருக்கின்ற அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா அவர்களை குறைவாக விமர்சித்து எடுத்த திரைப்படத்தை கண்டிப்பதற்காக வேண்டி கொடுமை இருக்கின்ற இஸ்லாமிய இளைஞர் பெருமக்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் இஸ்லாமிய உணர்வுள்ளவர்கள் என்பதை இந்தியா முழுவதும் நாம் நிரூபித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே நாகர்கோவிலிலே கொடுமை இருக்கின்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் கிம்ஸ் குளச்சலில் உள்ள இஸ்லாமிய ஐக்கிய பேரவையினுடைய தொண்டர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் எங்களுடைய உயிருக்கும் மேலானவர்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் நம்முடைய உயிருக்கு உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் அவர்களை தொட்டு விளையாடினால், அவர்களை பேசி விளையாடினால், வரலாற்றில் அவர்களை விமர்சித்தவர்கள், அவர்களை கேலி பேசியவர்கள், அவர்களை சங்கடப்படுத்தியவர்கள் எல்லாம் என்ன நிலைமைக்கு ஆளானார்கள் என்பதை இந்த அமெரிக்காவினுடைய ஒபாமா புரிந்திருக்க வேண்டும். சமீபத்தில் கேரளாவில் கூட நபிகள் நாயகம் அவர்களை விமர்சித்து எழுதியவனுடைய கை இன்றைக்கு இல்லாமல் போனதென்றால் சித்திரம் மறைந்தவருடைய வரலாறு தேடப்படுகிறது என்று சொன்னால் 10ஆம் பஸ்லி உலகத்தில் இருந்து தூக்கி எறியப்படுவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் இது எங்களுடைய உள்ள குமரல்கள். எங்களை தீவிரவாதி என்று சொல்லிவிட்டு போ பரவாயில்லை, எங்களை தேச விரோதிகள் என்று சொல்லிவிட்டு போ பரவாயில்லை, எங்களை பயங்கரவாதி என்று சொல்லிவிட்டு போ பரவாயில்லை, எங்களுடைய இளைஞர்களை சிறையில் பிடித்து அடைத்துவிட பரவாயில்லை, எங்களுடைய இளம்பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் பரவாயில்லை, எங்களுடைய முதியவர்கள் விட்டு எறியப்படுகிறார்கள் பரவாயில்லை, எங்களுடைய சிறுவர்கள் அனாதைகளாக்கப்படுகிறார்கள் பரவாயில்லை. ஆனால் சகோதரர்களே, இதையெல்லாம் நாம் பொறுத்துக் கொள்கிறோம். நாம் தீவிரவாதத்தை வலியுறுத்தவும் இல்லை, பயங்கரவாதத்தை ஆதரிக்கவும் இல்லை. ஜனநாயகத்திற்கு உட்பட்டு நாம் நம்முடைய எதிர்ப்புகளை, கோஷங்களை எழுப்பிக் கொள்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். எங்களுடைய உயிருக்கு உயிரான உயிரினும் அவர்களை பற்றி எவன் பேசினாலும் சரி, நாங்கள் அங்கே ஜனநாயகத்தை கூட மதிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதில் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். ஏனென்று சொன்னால் ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் நாங்கள். அந்த ஜனநாயகத்தையே மதிக்க சொன்ன அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா அவர்களை விமர்சிப்பதற்கு இந்த உலகத்தில் எவனுக்கும் தகுதி இல்லை. மன்னிப்பு கேட்க சொன்னால், வருத்தம் தெரிவிக்க சொன்னால், அமெரிக்காவினுடைய அரசு சொல்கிறது நாங்கள் போர் கப்பல்களை அனுப்புவோம். அனுப்புவதா எங்களுக்கு? நாங்கள்
நாங்கள் என்ன ஆப்பிரிக்காவில் உள்ள பஞ்சத்தில் அடிபட்டவர்களா? எத்தனை போர்க்கப்பல்களை பார்த்திருக்கிறோம். வேண்டுமானால் ராணுவத்தை உன்னால் தோற்கடிக்க முடியும். உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களால், அணுகுண்டுகளால், போர்க்கப்பல்களால் ஈராக்கினுடைய ராணுவத்தை நீ தகர்த்திருக்கலாம், பலஸ்தீனத்தினுடைய ராணுவத்தை நீ தகர்த்திருக்கலாம், ஆப்கானுடைய ராணுவத்தை நீ தகர்த்திருக்கலாம். ஆனால் ஈராக்கினுடைய எங்களை போன்ற ஈமானிய உரமுள்ள முஸ்லிம்கள் போன வரலாறு இடத்திலே கேட்டுக்கொள், பில் கிளிண்டனிடத்திலே கேட்டுக்கொள். அவர்கள் ராணுவத்தோடு மோதி காட்டார்கள், இஸ்லாமிய உணர்வுள்ளவர்களோடு மோதி தோற்று போனார்கள். ராணுவத்தை ஜெயிக்கலாம். பலஸ்தீனத்தில் உள்ள இஸ்லாமிய இளைஞர்கள் எறியக்கூடிய கற்களுக்கு உன்னுடைய பீரங்கிகளால் பதில் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் 18 கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாக்கி சொன்னாலே அமெரிக்காவே நீ அடையாளம் செய்யாமல் போய்விடுவாய். போராட்டம் ஒன்றும் எங்களுக்கு புதிதல்ல. காபாவை தகர்க்க வந்தவனை வெறுமனே சிறிய சிறிய கற்களால் தகர்த்தெறிந்தவர்கள் நாங்கள். உன்னுடைய அணு ஆயுதத்திற்கு மணல் எடுப்பது எங்களுடைய கன்னியாகுமரி கடலில் தானடா. எனவே போர்க்கப்பல்களை வைத்து நீ உலகத்தை பயங்காட்டிக்கொள், இந்திய முஸ்லிம்களை பயங்காட்டாலே. நாங்கள் அதுவும் குறிப்பாக எங்களுடைய நபிகளுக்காக வேண்டி, உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா அவர்களுக்காக வேண்டி எங்களுடைய தாயை விட, எங்களுடைய தந்தையை விட, எங்களுடைய மனைவி மக்களை விட, இந்த உலகத்தில் எல்லாவற்றை விடையும் நாங்கள் நேசிக்கக்கூடிய நபிக்காக வேண்டி உன்னுடைய வீரர்களுக்கு முன்னால், உன்னுடைய போர் கப்பல்களுக்கு முன்னால் எங்களுடைய நெஞ்சை நிமிர்த்தி கலிமா சொல்லி எங்களுடைய உயிர் வேண்டுமா எடுத்துக்கொள், எங்களுடைய உணர்வுகளை வேண்டுமானால் எடுத்துக்கொள், எங்களுடைய உருவங்களை வேண்டுமானால் சிதைத்துக்கொள். தயவு செய்து அமெரிக்காவே ஒரு பாகம் எங்களுடைய இதய திரைகளில் கூட்டி வைத்திருக்கின்ற முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கப்படுத்தாதே. இதில் இறுதியாக நாங்கள் எச்சரிக்கிறோம். நாங்கள் ஆரம்பித்தால் யாராலும் எங்களை கட்டுப்படுத்த முடியாது. நாங்களாக அடங்கி இருக்கிறோம், நாங்களாக அமைதி காத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆர்ப்பரித்து எழுந்துவிட்டால் உலகத்தினுடைய எந்த வல்லரசுகளும் எங்களுக்கு முன்னால் நிற்காது என்பதை ரஷ்யா என்ற ஒரு வல்லரசு இருந்தது. இன்றைக்கு 6 கண்டங்களாக 6 யூனியனாக சிதறி போனது. ராணுவத்தினால் அல்ல அமெரிக்கா, துப்பாக்கிகளினால் அல்ல அமெரிக்கா, அணு ஆயுதங்களால் அல்ல அமெரிக்கா. எங்களை போன்ற இஸ்லாமிய உணர்வுள்ள ஈமானிய உணர்வுள்ள இளைஞர்களால் சோவியத் யூனியன் துண்டாடப்பட்டது. அதுபோன்று அமெரிக்கா துண்டாடப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே மன்னிப்பு கேள், உடனே அவர்களுக்கு தண்டனை கொடு. எனவே இஸ்லாமிய மத உணர்வுகளோடு நாங்கள் மோத மாட்டோம் என்று உலக அரங்கத்தில் அறிவிப்பு செய்வது வரையிலும் எங்களுடைய உணர்வு பூர்வமான இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த போராட்டத்தை பொறுத்த மட்டிலும் யார் நிறுத்தினாலும் நாங்கள் நிறுத்த மாட்டோம். நாங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை போன்று உலக ஆசை பிடித்தவர்கள் அல்ல. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை போன்று ஆயுதம் இல்லாதவர்கள் அல்ல. எங்களுக்கு ஜனநாயகம் இருக்கிறது, எங்களுக்கு உரிமைகள் இருக்கிறது, எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்குண்டான எல்லா சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. இருந்தாலும் ஜனநாயகத்திற்கு உட்பட்டு போராடி பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜனநாயகத்திற்கு உட்பட்டு கேட்கிறோம். நீ உடனே இது மாதிரியான செயல்களை நிறுத்திவிடு. இல்லாவிட்டால் நீ ஒரு நாள் அவமானப்படுத்தப்படக்கூடிய சூழலில் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் இறைவன் உன்னை மண்டியிட வைப்பான் என்பதை நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி கேட்கிறோம். மிக நீண்ட காலம் நீ அமெரிக்காவினுடைய ஆட்சி கட்டிலில் அமர முடியாது. அது ஒபாமாவோ அல்லது வரக்கூடிய மிட்ரோம்னியோ அல்லது கடந்த காலத்தில் உள்ளவனோ முஸ்லிம்களுடைய உணர்வோடு மோதியவர்கள் வரலாற்றில் மிக கேவலமாகத்தான் இறந்திருக்கிறார்கள். கேவலமான இறப்பை நீ முன்னோக்கி சென்றால் மேலும் தொடர்ந்து கொள். நல்ல மரணம் வேண்டும் என்று சொன்னால் இதோடு உன்னுடைய எல்லா விதமான இஸ்லாமிய எதிர்ப்பு உணர்வுகளையும் முடித்துக்கொள். எங்களுக்கு இந்துத்துவத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கிறிஸ்தவ சகோதரர்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய மார்க்கம் அதை சொல்லித்தரவும் இல்லை, எங்களுடைய மார்க்கம் அதை தடுக்கிறது. எனவே நீ விமர்சித்து படம் எடுப்பதாக இருந்தால் கிளிண்டனுடைய அந்தரங்க வாழ்க்கை பத்திரிகையிலே பிரசுரிக்கப்பட்டதே அது மாதிரி பெண்பித்தனா எங்களுடைய
நபி உன்னுடைய ராணுவத்தில் உள்ளவர்கள் கீழே இருக்கக்கூடிய பெண்களை நாசப்படுத்தினார்களே, அது மாதிரியான எங்களுடைய நபியை நீ நினைத்துக் கொண்டாய். பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்து, பெண்களுடைய எல்லா உரிமைகளையும் வாங்கி கொடுத்து, பெண்களை பெண்களாக நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து உத்தம நபியையா நீ உதாசீனப்படுத்துகிறாய். இதோடு முடித்துக் கொள் என்று எச்சரிக்கிறோம். இந்திய அரசாங்கமே முஸ்லிம்களுடைய உணர்வுகளை மதித்து நடந்து கொள் என்று அரசாங்கத்திடத்திலே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அமைதியாகவே போராடி கொண்டிருப்போம். இன்ஷா அல்லாஹ் மிக சீக்கிரத்தில் ஆட்சி கட்டிலில் நாங்கள் அதை யாராலும் தடுக்க முடியாது. தருண் கோகாய் சொன்னான், அஸ்ஸாமிலே படிப்பறிவில்லாத காரணத்தினால் முஸ்லிம்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், அதனால் முஸ்லிம்கள் பெருகி வருகிறார்கள். இது இறைவனுடைய நீதியடா. அது மன்மோகன் சிங்கினால் தடுக்க முடியாது, இதர பிரதமர்களால் தடுக்க முடியாது. இஸ்லாமிய ஆட்சி அமைந்த தீரும், ஆட்சி தீர்வோம். அன்று நீ எங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இன்ஷா அல்லாஹ் அது வருவதற்கு முன்னால் நீ சுதாரித்துக் கொள், நீ உணர்ந்து கொள். முஸ்லிம்களுடைய உரிமையை சரியாக மதித்து நடக்குமாறு இந்திய அரசாங்கத்திடத்திலே கேட்டுக்கொண்டு நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அமெரிக்காவிற்கு பாடம் புகட்டும் விதமாக அமெரிக்காவினுடைய பொருட்களை நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். நம்முடைய அலமாரிகளில் இருக்கக்கூடிய, நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பொருட்களை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் அமெரிக்காவின் பொருட்கள் இருக்கவே இருக்காது. நாம் வாங்கவில்லை என்றால் பொருளாதார ரீதியாக பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமெரிக்காவுக்கு ஏற்படும். எனவே நாம் செய்ய வேண்டிய கடமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி உயிர் கொடுப்போம் என்பதை உணர்வு ரீதியாக வெளிப்படுத்தக்கூடிய இந்த சூழலில் அமெரிக்காவினுடைய பொருட்களையும் தூக்கி எறிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கண்ணியப்படுத்த நபியை உலகத்தில் எவனாலும் இழிவுபடுத்த முடியாது. கண்ணியம் கொடுத்தது அல்லாஹ். எனவே அமெரிக்கக்காரனால் இழிவுபடுத்த முடியாது. இழிவுபடுத்தப்படுபவன், இழிவுபடுத்தியவன் இழிவுபடுத்தப்படுவான் என்பதை வரலாறு சொல்லி இருக்கிறது. அந்த உணர்வோடு பிரிந்து செல்வோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.